ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரத்தில் காருக்குள்ளே கதறிய பெண்கள், ஸ்கூட்டர் ரூமுக்குள்ளால் நடுங்கிய பெங்களூர்ன்ற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, என்ன சொல்யூஷன் கிடைச்சது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியை முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெங்களூரில் இரவில் காரில் பயணித்த 2 பெண்களை இருசக்கர வாகனத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் சேஸ் செய்து கதவை திறக்க முயன்று தொல்லை கொடுத்த சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி வேகமாக பரவி வருது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கலாம். பெங்களூரில் கர்நாடகா மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் பெங்களூரில் திடுக்கிட வைக்கும் சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது, சாலையில் சென்று கொண்டிருந்த காரை ஸ்கூட்டரில் விரட்டி சென்ற கும்பல் அதன் கதவை திறக்க முயன்றதும், இதனால் காரில் பயணித்த பெண் கதறிய சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி நெஞ்சை பதற வைத்திருக்குதுன்னே சொல்லலாம். இந்த சம்பவம் பற்றிய விவரம் பின்வருமாறு. பெங்களூர் பொம்மனஹள்ளியைச் சேர்ந்தவர் சானகோஸ், வயது 34. இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மனைவி, 1.5 வயது குழந்தை மற்றும் மாமியாருடன் நேற்று முன்தினம் இரவு 9:15 மணி அளவில் காரில் பயணித்திருக்கிறார். சானகோஸ் காரை ஓட்டினார். இவரின் கார் மடிவாளவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனை அருகே சென்றது. அப்போது காரில் இண்டிகேட்டர் போடப்பட்டது. இது தொடர்பாக காரின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஆபாசமாக திட்டியுள்ளது. மேலும் அந்த கும்பல் காரை பின்தொடர்ந்து விரட்டி வந்து ஸ்கூட்டரில் இருந்து 3 பேர் காரை நிறுத்தும்படி திடீரென கத்தியோடு நெருங்கி வந்து காரின் மீது ஓங்கி தட்டினார்கள். அதோடு ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் கதவை திறக்க முயற்சிக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த சானகோஸ் வேகமாக காரை ஓட்டுகிறார். இந்த சம்பவத்தால் காரில் இருந்த அவரது மனைவி, மாமியார் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக சானகோஸின் மனைவி 112 என்ற போலீசில் புகார் அளித்திருக்கிறார். கோரமங்கலை நோக்கி செல்வதாகவும் ஸ்கூட்டரில் 3 பேர் பின்தொடர்ந்து வந்து காரை தட்டுவதோடு கதவை திறக்க முயற்சிப்பதாகவும் கதறியபடி கூறினார். மேலும் உடனே காப்பாற்றும்படியும் அவர் கதறியிருக்கிறார். மேலும் அந்த ஸ்கூட்டரின் பதிவெண்ணையும் அவர் போலீசில் தெரிவித்ததோடு அவர்கள் செல்லும் ரோட்டையும் கூறினார். இருப்பினும் அந்த கும்பல் விடவில்லை. தொடர்ந்து காரின் முன்பு ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்று மறிக்க முயற்சிக்கிறாங்க. இதற்கிடையே பதற்றத்துடன் அவர்களுடைய கார் கோரமங்கலில் வந்திருந்த நிலையில் மடிவேலா போலீசாரும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. போலீஸை பார்த்ததுமே ஸ்கூட்டரில் உள்ளிட்ட இருசக்கர வாகனத்தில் காரை பின்தொடர்ந்த கும்பல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கும்பல் பார்த்திங்கன்னா காரை பின்தொடர்ந்து இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து போலீசார் அவரிடம் புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக 3 பேரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. கைதானவர்களின் பெயர் ஜெகநாத், தேஜஸ், கண்ணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் 2 பேர் தலைமறைவாகி உள்ளார்கள். அவர்கள் போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறார்னு சொல்கிறாங்க. இதற்கிடையே ஸ்கூட்டரில் வந்த 3 பேரை காரை மறிக்க முயற்சித்ததும், கார் மீது தட்டியது, கார் கதவை திறக்க முயற்சி செய்தது, இப்படி பாதிக்கப்பட்டவர்களை செல்போன் வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. முன்னதாக இந்த வீடியோ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாலும் இந்த வீடியோ மற்றும் ஸ்கூட்டரின் பதிவின் மூலம் 3 பேரும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இது பற்றி பெங்களூர் தென்கிழக்கு டிசிபி CK பாபா கூறுகையில், நாங்கள் 3 பேரை கைது செய்வதிலும் இதுபோன்ற பிரச்சனை நடந்தால் உடனடியாக 112 என்ற அவசர எண் மூலம் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். தற்போது நடந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் செயலை பாராட்டுகிறேன். பிரச்சனை நேர்ந்த போது உடனடியாக அவர் போலீஸுக்கு தகவல் தெரிவித்தார். இதனால் தான் கைது செய்த நடவடிக்கை எளிமையானது. பெங்களூர் மாநகர போலீஸை பொறுத்த மட்டில் பெண்களின் பாதுகாப்பு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுது சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது ஒரு இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த 112ன்ற ஒரு எமர்ஜென்சி நம்பர் எனக்கு நல்ல வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் பெங்களூர் இஸ் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், லைக் கோவா மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இந்த பலவேறுபட்ட மக்கள் தொழில் சார்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. இது போல் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாக்கா 112 என்ற போலீஸுக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலில் சந்திக்கலாம்.